ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பிரதீப் ரங்கநாதனோட 4வது படம், அதாவது அவரோட நெக்ஸ்ட் படத்தோட பூஜா செரிமனி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த படத்தை யாரை டைரக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்திஸ்வரன் தான் டைரக்ட் பண்றாரு. இவருக்கு இதுதான் முதல் படம். இதுக்கு முன்னாடி இவர் நம்ம சுதா கொங்கராவோட அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுதான் நம்ம டைரக்டர் கீர்த்திஸ்வரனுக்கு முதல் படமா இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன குக் பண்ண போறாரு. அதே மாதிரி இந்த படத்தில் யார் ஃபீமேல் லீட் ரோல் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான மலையாளம் ஆக்ட்ரஸ் அமிதா பைஜு தான் பண்ண போறாங்க. இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பிகாஸ் இவங்கள பிரேமலு படத்தில் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல மியூசிக் யார் கம்போஸ் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான சாய் அபியங்கர் தான் பண்ண போறாரு. நம்ம சாய் அபியங்கருக்கு சினிமால மியூசிக் கம்போஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா செம்மையா கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நல்லபடியா யூஸ் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ப்ராக்ரஸ்ல தான் இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட ஜர்னர் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னான லவ் மூவியா தான் இருக்க போகுது. ஸோ பிரதீப் அண்ட் மமிதா பைஜு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த பூஜா செரிமனி வீடியோல ஒரு பிஜிஎம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட இசையமைப்பாளரான நம்ம சாய் அபியங்கர் போட்டிருந்தாரு. வேற லெவல்ல ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த காம்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சைன் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த PR4 பற்றி உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ்லாம் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சிச்சுன்னா எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க.